என் அழகிய ரோஜா கொஞ்சம் கொஞ்சமாக வாடுது. எப்படியும் ஒரு 10 நாளைக்கு ஒருக்க ஒரு 30 பூ பூத்துடும். சின்ன சின்ன செடி. அது நடுவில் எங்கள் சமையல்காரமாக ஒரு கத்திரிக்காய் செடி வேறு நட்டு வச்சுருக்காங்க. இதுதான் மாலையில் என் வீடு. 2 விளக்கேற்றி வச்சுருவேன். துளசி மாதத்துக்கு ஒரு விளக்கேற்றி வச்சுருவேன். அப்படியே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு வாசலை காமிச்சேன். நான் உட்காந்துருக்கிற ஹால் இது தான் எங்கள் வீட்டு ஹால். சின்ன ஹால். என் தாய் கருமாரி அம்மன் அங்காள பரமேஸ்வரி. என்னுடைய பெற்றோர்கள். என் பெற்றோர்கள் பார்க்குறீங்களா? இதுதான் என்னுடைய பெற்றோர்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் சந்தோஷப்படுறதுக்கு இதெல்லாம் கொடுத்த அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. சும்மா எப்போ பார்த்தாலும் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் பிரபஞ்சத்தை வணங்குங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறத ஒரு சின்ன சேஞ்ச் கொடுப்போம் அப்படின்னு தான். அப்படியே பஞ்சபூதங்களை பற்றி நினைத்தேன். சுற்றுவது பூமி, சுடுவது நெருப்பு, குளிர்ந்து ஓடுவது தண்ணீர், நம் மேனியை வருடுவது காற்று, நம்மை சுற்றி நீளம் போன்ற ஆடை போர்த்திருந்த வானம். இந்த 5 சேர்ந்து தான் பஞ்சபூதம் நம் வாழ்க்கை. நிறைய விஷயங்கள் யோசனை பண்ணி பார்க்கும்போது இதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. என்ன நினைவுக்கு வந்ததுன்னா, இந்த உலகத்திலே பெரியவங்க யார் அப்படின்னு கேளுங்களேன். உலகத்திலே பெரியவங்க யார்? ஔவையாரை கேட்டப்போ சொன்னாங்க, புவனம் பெரிது, புவனத்தை படைத்த நான்முகன் பெரிது, நான்முகன் இந்த மகாவிஷ்ணுவோட நாவிலேருந்து வந்ததுனால நான் மகாவிஷ்ணு பெரிது, அவர் இருந்த தண்ணீர் பெரிது, அதற்கு பிறகு சிவன் பெரிது, பார்வதி பெரிது, பார்வதி பெரிது, பார்வதி கையில் நகையாக அணிந்திருக்கும் பாம்பு பெரிது, அதைவிட சிவன் பெரிது, சிவனுக்கு தொண்டர்கள் பெரிது, அவருக்கு சிவனுக்கு நாம தான் பெரிது, கடவுளுக்கு நாம தான் தேவை, யூனிவர்ஸுக்கு நாம தான் பெரிது. புரிஞ்சுதா? அதனால் நாம் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிற நாம் எதை கண்டு பயப்படுறீங்க? யாரை கண்டு பயப்படுறீங்க? எதுக்காக உங்களை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிறீங்க? அவங்களுக்கு இப்படி இருக்குது, இவங்களுக்கு இப்படி இருக்குது, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அப்படி போச்சு இப்படி போச்சுன்னு இந்த கம்பேரிசன்லாம் எங்கேருந்து வந்தது? நீ ஒரு தனிப்பட்ட அழகான புத்திசாலியான ஒரு மனிதன். உன்னுடைய சக்தி இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பங்கே. நீ ஆற்றல் மிக்கவன், அறிவுள்ளவன், அன்பானவன். ஆனால் இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் எது அப்படின்னா அன்பு. அன்பு மிக மிக முக்கியம். எல்லாக்கிட்டையும் அன்பு பாராட்டணும். எஸ், நம்ம மனுஷங்க, நமக்கு கோபம் வரும், கடுப்பு வரும், எல்லாமே வரும். ஆனால் அதை குறைச்சிக்கணும். அந்த நிமிஷத்துக்கு, அதாவது ஒரு ஊசி குத்தினா அந்த நேரத்தில் வலிக்கும். ஆஃப்டர் சம்டைம் இட் வில் டிஸப்பியர். கொஞ்சம் 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 அது மாதிரி அந்த கோபத்தை தணிச்சுக்கணும். ஆத்திரம், அவெஞ்ச்ஃபுல், ரிவெஞ்ச்ஃபுல், இதெல்லாம் பொறாமை, பயம், இதெல்லாம் அறவே அறுத்துடணும். இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் ஒரு தெளிந்த ஓடை. அந்த ஓடைக்கு எல்லா விஷயங்களும் வந்துடும். அமைதியாக இருக்கும்போது பிரபஞ்சம் உங்கள் ஆற்றலை அதிகப்படுத்தும். நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வேண்டுறது கண்டிப்பாக நடக்கும். சரியான வார்த்தைகளை சரியான விகிதத்தில் அதை போகணும். ஸ்பெசிஃபிக், பி ஸ்பெசிஃபிக் அண்ட் யூ டூ. பேசும்போது அந்த எண்ணங்கள் மாத்திரமே நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் இங்கே அலைஞ்சு அங்கே அலைஞ்சு ஓகே ஐ எம் ஹாப்பி, ஹெல்த்தி அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப், தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு இல்லை. ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஹெல்தி, ஐ எம் பீஸ்ஃபுல், ஐ எம் வெல்தி, ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் பியூட்டிஃபுல். இதுதாங்க ஒரு வார்த்தையாக எண்ணி சொல்லுங்கள். நீங்கள் எண்ணி சொல்லும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளேயே அது ஓடும். ஜெனிஃபர் லோப்பஸ் ஒரு அழகான மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன் சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஐ ஆம் ஓப்பன் அண்ட் ரிசெப்டிவ் டு ஆல் வெல்த் அண்ட் அபண்டன்ஸ் யூனிவர்ஸ் கேன் ஆஃபர் ஆர் யூனிவர்ஸ் ஆஃபர்ஸ். அது ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. டுடே ஷீ இஸ் வேர் ஷீ இஸ். ஜெனிஃபர் லோப்பஸ்ன்றது அமெரிக்காவில் பெரிய பாடகி, நடிகை, எல்லா விதத்துலேயும் மிக எனக்கு தெரிஞ்ச சின்ன நாலேஜுங்க. சினிமா பற்றின ஜாஸ்தி நாலேஜ் கிடையாது, அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. நீங்கள் உங்கள் கிட்ட இருக்க சக்தி வேறு யாருக்கிட்டையுமே கிடையாது. அதை முதல்ல நீங்கள் நம்பணும். நீங்கள் நல்லா நினைக்கணும். என்ன நினைக்கணும்? நான்
என்னால் இது செய்ய முடியும், இதற்கு மேலேயும் செய்ய முடியும் அப்படி நீங்கள் நம்பணும். உங்களை நீங்கள் முதல்ல நம்ப பழகணும். அப்படி நீங்கள் நம்பும்போது நீங்கள் இதுதான் முடியும் இது முடியாதுன்னு சொல்கிறது நீங்களாக நிர்ணயிக்கிறது தான், வேறு யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் நன்றாக நினைத்து நான் இதை செய்து முடிப்பேன், என்னால் முடியாதது ஒன்றுமில்லை, உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை, அதை மாற்ற நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் அழகாக பண்ணி முடிங்க. ஒரு சின்ன பரிகாரம், கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் பட்டைத்தூள் ரெண்டு கையில் பாதி அப்படி வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து 2 கையில் நல்லா தேய்ச்சிடுங்க. தேய்ச்சி அதை கொஞ்சம் மணத்துக்கங்க. மணத்துட்டு கையை கழுவிடுங்க. இது வந்து அபுடன்ஸ் பரிகாரம். இது உங்களுக்கு வரும். அதே மாதிரி முன்னாடி சொல்லியிருக்கேன், கல்லுப்பு போட்டு காலையில் கையை கழுவி மூஞ்சை கழுவிட்டு திரும்பி தண்ணி விட்டு கழுவிடுங்க. அதே மாதிரி நைட்டு வந்து சர்க்கரை போட்டு கையெல்லாம் கழுவி மூஞ்சியும் கழுவிட்டு திரும்பி தண்ணி ஊற்றி வெறுமனே சர்க்கரை போட்டு படுத்தா எறும்பு கடிச்சிடும். இனி ஒரு நல்ல செய்தியோடு உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். எல்லாரும் சந்தோஷமாக இருங்க.